3 நாள் ஊழியம். அதாவது எப்படின்னாக்கா, நான் அவருக்கு பாஸ்டர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், என்னை வந்து நீங்கள் ஃப்ரீயாலாம் விடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு தூங்குற நேரம் தவிர மீதி நேரத்தை நீ எவ்வளவு நேரம் பயன்படுத்தினாலும் நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நீங்கள் ஊழியம் வைக்கணும். அவர் என்ன பண்ணாரு, 4 செஷன் 5 செஷன். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, இரவு 9 மணிக்கு முடியும். காலையில் வாலிபர் கூடுகை, பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், ஃபேமிலி, இப்படி தொடர்ந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருப்போம். அப்போ ஈவினிங் வந்து சுவிசேஷ கூட்டம், ஆராதனை என்று வச்சிருவாரு. அது கரெக்டாக இந்த பேட்டர்னில் போய்கிட்டே இருக்கும். காலையில் 9 மணிக்கு என்னை பிக்கப் பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு போயிடுவோம். அங்கே யூத் மீட்டிங் நடக்கும், பெண்கள் ஐக்கியம் நடக்கும், இதெல்லாம் முடிப்போம். மத்தியானம் சாப்பாடு அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 1:30 மணிக்கு 1:30 என்ன பண்ணுவாங்க, என்னை கொண்டு வந்து ஹோட்டலில் விட்டுருவாங்க. ஹோட்டலில் வந்து இருப்பேன். 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு சரியாக வந்து என்னை மறுபடியும் பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் கூப்பிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் செஷன் ஆரம்பிச்சிடும். நைட்டு 9 மணிக்கு திரும்ப வந்துடும். இதுதான் 3 நாள். கடைசி நாள் என்னை கொண்டாந்து சாப்பிட முடிச்சுட்டு வீட்டில் ரூமில் கொண்டாந்து விட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது. நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஒரு 2:15 இருக்கும், என்னுடைய ரூம் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா பாஸ்டர் நிற்கிறாங்க. ஐயா ரெடியா? ரெடிங்க. என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லையா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம மீட்டிங் போயிடலாம், அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா. சரி நான் ரெடி ஆகிறேன் போகலாம் அப்படின்ட்டு நான் ரெடி ஆகிட்டு அவரோட வண்டியில் போயிட்டோம். ஒரு வனாந்திரமான இடம், கொஞ்சம் ரொம்ப காஞ்ச இடம், ஒரு காம்பவுண்டு, ஒரு சின்ன வீடு, பூட்டி இருக்கு. ஆனால் ரொம்ப நாள் உபயோகப்படுத்தாத ஒரு வீடு. அந்த அறை அவர் என்ன சொன்னார், இங்கே வந்து நாங்கள் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தோம், அதுக்காக வச்சுருந்தோம், ஆனால் இப்போ பயன்படுத்த முடியல, அதனால தான் கூப்பிட்டு வந்தோம் சரின்ட்டு. நேராக என்ன பண்ணார், என்னை கூட்டிட்டு போய் பின்பக்கமாக கூட்டிகிட்டு போய் போர்வெல் பக்கத்தில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டார். நிற்க வச்சுட்டு, ஐயா இதுக்கு ஒரு ஜாம் பண்ணிடுங்க. எதுக்கு? போர்வெல்லுக்கு. சரி அவரு கேட்குறாருல்ல, நாமளும் ஜெபம் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், கை வெட்டி, ஆண்டவரே இந்த போர்வெல் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஜெபம் பண்ணிட்டு அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு நேராக வேற ரூமெல்லாம் கூட திறக்கல, ஏன்னா அது ரொம்ப நாள் பழைய இடம். அதனால் கூட்டிகிட்டு மறுபடியும் அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் முடித்து நைட்டு 11 மணிக்கு எனக்கு ட்ரெயின், நான் புறப்பட்டு வந்துட்டேன்.